இந்த பூமி சூரியனை சுற்றி வருவது போல பணம் மக்களை சுற்றி சுற்றி வருகிறது. இன்று ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட கைமாறி போயிடுது. அதனால் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் நாம் அதை மிக கவனமாக சேமித்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா பணம் நம்மளை விட்டு போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது நம்ம கையில் இருக்கும்போதே கெட்டியாக பிடிச்சிக்கணும். பணம் தான் உலக ஆளுகிறது அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும். பணம் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையில் சிலவற்றை எளிதாக அடைய பணம் வழி செய்கிறது. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்குமாம். எனவே ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது என்று கோபப்படாமல் பணத்தை சம்பாதிக்க திறன்களையும் வழிகளையும் வளர்த்து கொள்வது நல்லது. இந்த வீடியோவில் எப்படி குறைந்த முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிப்பது மற்றும் அதை எப்படி சேமிப்பது, அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம் செய்ய தொடங்கும் எந்த நேரமும் நல்ல நேரம்தான். அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக தைரியமாக எடுக்கும் தவறான முடிவு எவ்வளவோ பரவாயில்ல. பணத்தை சேமிப்பது என்பது நம்முடைய இளம் வயதில் நம்முடைய அம்மா சமையல் அறையில் பதுக்கி வைத்திருந்த சிறு தொகை கண்டிப்பாக நினைவுக்கு வரும். அதை பல தடவை நாம் திருடிட்டு போவோம். ஏன்னா அந்த சேமிப்பினால் எந்த விதமான வருவாயும் கிடைக்காது. ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால்தான் சேமிக்கும் பணத்தில் இருந்து வருவாயை உருவாக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக பணத்தை சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்வதற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை புரிஞ்சிக்கணும். அதுக்கு இடையில் வேறுபாடுகளையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி புரிஞ்சிக்கும் போது நம்மளுடைய பட்ஜெட்லையும் செல்வத்தையும் உருவாக்குற திட்டத்திலையும் இந்த இரண்டையும் கையாள்வது மிகவும் முக்கியம். அடிப்படையில் சேமிப்பு என்பது வழக்கமானது. ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை பிற்கால தேவைக்காக ஒதுக்கி வைக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட குறைவான பணத்தை மாதந்தோறும் செலவழித்து மீதி இருக்கிற பணத்தை வங்கியில் சேமித்து வைக்கும்போது இது நம்மளுடைய மாதாந்திர வார செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக எப்போதும் இருக்கணும். பணத்தை சேமிக்கிறது நிதி சூழல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இது வெற்றிகரமான செயலும் கூட. முதலீடு செய்கிறது நம்மளுடைய செல்வத்தை ஒரு படி மேலே நகர்த்திக்கிட்டு போகிறது தான். நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமித்தவுடன் அந்த பணத்தை முதலீடு செய்யலாம். முதலீடு என்பது உண்மையில் நம்முடைய பணத்தை வளர்த்து நம்முடைய செல்வத்தை அதிகரிக்க ஒரு உன்னதமான வழி. வாழ்க்கையில் சில உண்மைகளை நாம் விரைவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அடுத்த அடியை நாம் எடுத்து வைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களையும் வெறுப்புகளையும் மற்றும் கனவுகளையும் துணை நிற்பவராக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த துணையும் இல்லாமல் தனிமரமாக இருப்பது நல்லது. யாருக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருவர் நீண்ட நாட்கள் சேர்ந்து வாழறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. இங்கே பெரும்பாலானவங்க சமுதாயத்துக்கும் தனிமைக்கும் பயந்து சேர்ந்து தான் வாழறாங்க. வாழ்க்கைங்கிறது அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பது பெரும்பாலானவர்களுக்கு அது துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக மாறுது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க தான் செய்கிறோம். அதனால் அதை ஏற்றுக்கிட்டு அதன் வழியாக மகிழ்ச்சியாக நாம் பயணிக்க முயற்சி செய்யணும். நாம் மாதந்தோறும் சேமித்து வைக்கக்கூடிய பணம் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா மிக குறைந்த அளவு வட்டி கிடைக்கும். அதை விட சேமித்த அதே பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதுனால நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தா ஒவ்வொரு மாதமும் நாம் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை விட அதிகமான வருவாய் கிடைத்திருக்கும். அதனால் நம்முடைய பணமானது அந்த கட்டத்துக்கு உள்ள வளர தொடங்கும். பங்கு சந்தைகளில் நாம் முதலீடு செய்திருக்கும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இத்தகைய முதலீடுகள் அபாயகரமானது. எனவே இந்த வகையான முதலீடுகளை நாம் எதிர்மறையாக பார்க்கலாம். நாம் ஏன் முதலீடு செய்யணும்? நமக்கான செலவுகளை உருவாக்க தொடங்கும் போது நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளையும் பல்வேறு வகைகளிலும் துறைகளிலும் பகிர வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது நம்முடைய ஆபத்தை பகிர்ந்தளிக்க உதவும் ஒரு எளிய வழி. மியூச்சுவல் ஃபண்டில் நாம் முதலீடு செய்த பணமானது பல்வேறு பங்குகளின் மீது பரவுது. அதனால் ஒரு நிறுவனம் தோல்வி அடைந்தாலும் நாம் முதலீடாக போட்ட பணத்தை இயக்க மாட்டோம். நம்மளுடைய பணத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் 20 இல்லைனா 30 மியூச்சுவல் ஃபண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் 3 அல்லது 4 மியூச்சுவல் ஃபண்டு இருக்கிறது ஒரு நல்ல தொடக்கம்.
நமக்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னா பல நிறுவனங்கள் மற்றும் வணிக வகைகளில் நம்மளுடைய முதலீடுகள் பரவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரிஸ்க்குகளும் குறையும். ஆபத்து சில நேரங்களில் ஒரே விதமான தொழிலை மேற்கொள்ளும். பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்வது ஆபத்தில் முடியலாம். அதனால் நம்ம பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் முன் இதை கவனிக்கணும். முதலீடு செய்ய விரும்பினால் நமக்கு ரியல் எஸ்டேட் துறையும் மிகவும் ஏற்றது. இந்த வகையான முதலீடுகள் நல்ல வருவாயை தரலாம். ரியல் எஸ்டேட் மீதான முதலீடு மதிப்பு காலப்போக்கில் அதிகரிக்கும். இருந்தாலும் நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை மட்டுமே இந்த துறையில் முதலீடு செய்யலாம். ரியல் எஸ்டேட் என்பது ஒரு நல்ல நிதானமான முதலீடாக இருக்கலாம். ஆனால் இதிலையும் ஆபத்து அதிகம். சொத்து மதிப்புகள் அதிகரிக்கலாம் இல்லை குறையலாம். மேலும் அதில் நமக்கான பொறுப்புகளும் அதிகரிக்கும். நம்முடைய சொத்தை வாடகைக்கு விட போகிறோமா இல்லை நம்மளுடைய சொத்தை நிர்வகிக்க ஒரு சொந்த நிர்வாக நிறுவனத்தை பயன்படுத்த போகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இரண்டாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்முடைய லாபம் அளவு குறையலாம். பெரும்பாலான நிதி ஆலோசகர்கள் நம்மளுடைய கடனில் பெரும் பகுதியை செலுத்திய பின்னரே முதலீட்டை தொடங்க பரிந்துரை செய்கிறாங்க. நம்மளுடைய வருவாயை விட குறைவாக செலவழிக்கும் போது மட்டுமே முதலீடு ஆனது செல்வத்தை சேர்க்கும். அதனால் நம்ம கடனில் இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தினாலும் சிலருக்கு வருமானத்தினிடையே பெரும் பகுதிகளை வரிகள் எடுத்து கொடுக்குது. வரிகளில் திட்டமிடுதலும் முக்கியம். வரிக்கு உட்பட்ட வருமானத்தை குறைக்க அரசு பல விருப்பங்களை வழங்கியிருக்கு. தற்போதைய வரிக்கு உட்பட்ட வருமானத்தை குறைக்க எந்த வரி சேமிப்பு முதலீடுகளையும் முதலீடு செய்யலாம். மேலும் முதலீட்டை திரும்ப பெற திட்டமிடும் போது வரிகளை கணக்கிட மறுக்கக்கூடாது. நம்முடைய நிகர சொத்து மதிப்பு என்பது நம்முடைய சொத்து மதிப்பில் இருந்து கடன்களை கழிப்பதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. நம்மளுடைய முதலீடு செய்யும் வேகத்துக்கு இணையாக நாம் வாங்கின கடனும் அதிகரிக்க வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை ஒருபோதும் தீரப்போவதில்லை. பட்ஜெட் போட்டு வாய தொடங்கும் போது தான் நம்ம செலவையும் சேமிப்பையும் முதலீட்டையும் மிகவும் திறம்பட கையாள முடியும். கடன்களுக்கு நாம் செலுத்தும் வட்டி விகிதம் அப்படின்றது பல்வேறு முதலீடுகள் மூலமாக கிடைக்கும் வருவாயை விட அதிகமாக இருக்கும். அவசர நிதியை ஒருபோதும் முதலீடு செய்யக்கூடாது. அது மிகவும் பத்திரமாக வச்சுக்கிறது அவசியம். இதை அணுகிறதுக்கு ரொம்ப எளிதாக வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதன் மூலமாக கிடைக்கும் தண்டனை மிக பெரியதாக இருக்கும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவசர தேவைக்காக பணத்தை பாதுகாக்க மிக சிறந்த இடம் இருக்கும். நாம் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறோமா அப்படின்னா மேலும் எப்படி தொடங்குவது அப்படின்னு யோசிப்போம். முதலீடு என்பது ஒரு நீண்டகால பயணம். அதை நாம் நினைவில் வச்சிருக்கிறது அவசியம். எளிமையான விஷயங்களை அனைவருமே செய்வாங்க. ஆனால் அங்கே போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு. அனைவரும் செய்கிற கடினமான விஷயத்தை கையில் எடுக்கணும். சமூக வலைதளங்களில் நம்முடைய பொன்னான நேரத்தை நாம் வீணடிக்கிறோம். அதை நம்ம உணர வேண்டும். அந்த நேரத்தை வீணாக்காமல் சரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். முடிந்தவரை வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும். நாம் யாரை வேட்டையாடுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றியும் தீர்மானிக்கப்படுது. ஒரு வேளை தோத்தாலும் அது வெற்றியாகவே பார்க்கப்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்து அதை பத்திரமாக சேமித்து வைக்கணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பணத்தை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.